வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் முஸ்லீம் கம்யூனிட்டி, இஸ்லாம் ரிலீஜனில் இருக்கக்கூடிய இரண்டு உட்பிரிவுகள், சுனி முஸ்லீம்ஸ் மற்றும் ஷியா முஸ்லீம்ஸ். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஹிந்துவிசமில் இருக்கிறத மாதிரி இஸ்லாமிக் கம்யூனிட்டியில் டிவிஷன்ஸ் கிடையாது, உட்பிரிவுகள் கிடையாது, எல்லா முஸ்லீம்ஸும் ஒன்றா தான் இருக்காங்க, ஒரே மத நம்பிக்கையோடு தான் இருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் நாடுகளினுடையும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொள்கை ஒன்று தான், அவங்க மத ரீதியாக பின்பற்றக்கூடிய அந்த நம்பிக்கைகள் ஒன்று தான், எல்லாருக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். இந்துவிசமில் இருக்கிறது போல் இதில் நம்பிக்கை ரீதியாக உட்பிரிவுகள் கிடையாது. உதாரணத்துக்கு இந்துவிசம்குள்ளே வைஷ்ணவிசம், சைவிசம் அப்படின்னு ரெண்டு உட்பிரிவு இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில் ரோமன் கேத்தலிக்ஸ், ப்ரொட்டஸ்டன்ட்னு இருக்குது. ஆனால் இதை போன்ற ஒரு டிவிஷன் வந்து இஸ்லாமில் கிடையாது. அனைத்து முஸ்லீம் நாடுகளும் ஒன்று தான், எல்லாம் ஒன்றா தான் செயல்படுவாங்க, இவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையே கிடையாது. உலக அளவில் முஸ்லீம் நாடுகளுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் இருக்குது, அதுக்குள்ளேயே உட்பிரிவு இருக்குது. இந்த உட்பிரிவை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இஸ்லாமில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய உட்பிரிவுகள் சுனி மற்றும் ஷியா, இது என்னன்றதை பார்ப்போம். எப்படி இந்த முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ளே இரண்டு உட்பிரிவுகள் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராஃபட் முகமது இருந்தார் இல்லையா, ப்ராஃபட் முகமது தான் இந்த இஸ்லாம் ரிலீஜனை எடுத்துகிட்டு வந்தது, அந்த மெசஞ்சராக வந்தது, காட்னுடைய மெசேஜை எடுத்துகிட்டு வந்து அழித்தது அவர் தான். இவருடைய காலகட்டத்துக்கு அப்புறம் இஸ்லாமில் முகமதுக்கு அப்புறம் யார் சக்ஸஸராக வருவா அப்படின்ற ஒரு டிபேட் வந்துச்சு. ஒரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஓட் மூலமாக, ஒரு ஓட்டிங் ப்ராசஸ் மூலமாக அவருடைய சக்ஸஸரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் அபு பக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இதுக்கு சூட்டபிளான பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வாதாடிச்சு. இன்னொரு குரூப் என்ன சொல்லிச்சுன்னா, அப்படி கிடையாது, இது வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் சிஸ்டமில், அதாவது அவருடைய ஒரு சொந்தக்காரர் தான் வரணும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னா, அவருடைய ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் இருந்தார், சன்னின்லாம், அலின்னு அவருடைய பேர், இவர் தான் வரணும் அப்படின்னு இந்த குரூப் சொல்லிச்சு. அப்போ இந்த நம்பிக்கை ரீதியாக ஒரு டிபேட் வந்துச்சு, ஒரு ஃபைட் வந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தின் காரணமாக தான் ஒரு உட்பிரிவு உருவாக ஆரம்பிச்சு. இந்த நம்பிக்கை ரீதியாக ஒன்று வந்து சுனி முஸ்லீம்ஸ், இன்னொன்று வந்து ஷியா முஸ்லீம்ஸ். இப்படி தான் இஸ்லாம் ரிலீஜன் ரெண்டு பிரிவுகளாக உருவெடுக்க ஆரம்பிச்சது. இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா 85% அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா சுனி முஸ்லீம்ஸ் தான் அந்த உலகத்தில் இருக்காங்க. ஒரு 15% ஷியா முஸ்லீம்ஸ். கிட்டத்தட்ட முக்கால்வாசி கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா சுனி முஸ்லீம் கண்ட்ரிஸ் தான். பாகிஸ்தான், இந்தோனேஷியா, சவுதி அரேபியா, யுஏஇ எல்லாமே சுனி முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய நாடுகள். ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் ஷியா முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஈரான், ஈராக், பஹ்ரைன், அசர்பைஜான், இந்த நாடுகளில் தான் ஷியா முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியாக இருக்காங்க. இது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அந்த உட்பிரிவுகளை நம்ம பார்த்தோம். இந்த உட்பிரிவுகளை வச்சு முஸ்லீம் கண்ட்ரீஸ்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். இந்த கோல்டு வார் ஏரா நமக்கு தெரியும். இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சு இந்த கோல்டு வார் அப்படிங்கிற ஏரா ஆரம்பிச்சது. இந்த கோல்டு வார் ஏராவில் ஒரு பக்கம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இவங்களோட லீடர் யார்? அமெரிக்கா, மற்றும் இதில் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இவங்கெல்லாம் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சோவியத் யூனியன், இந்த சோஷியலிஸ்ட் குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ், இதிலோட ஹெட் யாருன்னா சோவியத் யூனியன். அது கூட சீனா போன்ற நாடுகளையும் நம்ம சொல்லலாம். இன்றைக்கி தேதியில் இந்த சோவியட் பிளாக்கில் இருக்கக்கூடிய நாடு ரஷ்யா. அப்போ சோவியத் யூனியன் இருந்துச்சு, இன்றைக்கி தேதியில் ரஷ்யான்னு இருக்குது. அப்போது அந்த கோல்டு வார் ஏராலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு உட்பிரிவுகள், இந்த வெஸ்டர்ன் குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ், சோவியட் பிளாக் ஆஃப் கண்ட்ரீஸ், இந்த ரெண்டு நாடுகளோட உலக நாடுகளெல்லாம் இணைய ஆரம்பிச்சது, அலைஸாக போய் சேர்ந்தாங்க. இந்த பேட்டர்னில் தான் இந்த முஸ்லீம் நாடுகளும் இந்த ரெண்டு பிளாக்கோட சேர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே பார்த்திங்கன்னா அந்த வெஸ்டர்ன் பிளாக்கோடு தான் முதல்ல ஒன்று சேர ஆரம்பிச்சது. அமெரிக்கா, பிரிட்டனோடு தான் அவங்க வந்து உறவு வச்சுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு காலத்தில் அமெரிக்காவே பார்த்திங்கன்னா ஈராக்கோடையும் ஈரானோடையும் க்ளோஸாக இருந்தது. 1970s அந்த பீரியட் வரைக்கும்லாம் ஈரானோடையும் ஈராக்கோடையும் க்ளோஸாக இருந்துச்சு. 1980s 1990s அந்த ஈரான் வார் வரும்போது கூட ஈராக்கை சப்போர்ட் பண்ணாங்க. அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் சேர்ந்து ஈராக்கை அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி தேதியில் எப்படி இந்த உறவு இருக்குது, இந்த உலக அரசியல் எப்படி இருக்குன்னா, இந்த ஷியா முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷியா மெஜாரிட்டி ஈரான், ஈராக், இன்றைக்கி தேதியில் ஈரான், ஈராக் ரெண்டு நாடுகளும் ரஷ்யா, சைனாவோட
இவங்க க்ளோஸாக இருக்காங்க. ரஷ்யா சைனாங்கிறது அந்த காலத்தில் இந்த சோஷியலிஸ்ட் பிளாக், இந்த சோவியட் பிளாக்கில் இருந்த நாடுகள். அப்போ சோவியட் யூனியன்றது நான் சொன்னது போல் இன்றைக்கி ரஷ்யா அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. அப்போ ஈரான் ஈராக் இன்றைக்கி தேதியில் ரஷ்யாவுடனும் சைனாவுடையும் க்ளோஸ் ஆகக்கூடிய நாடுகள். இது ரெண்டும் ஷியா முஸ்லீம் கண்ட்ரி. மற்றும் சுனி முஸ்லீம் கண்ட்ரி சவுதி அரேபியா, யுஏஇ, பாகிஸ்தான், இந்த நாடுகள்லாம் மெயினாக யாரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா வெஸ்டர்ன் பிளாக் ஆஃப் கண்ட்ரிஸ், அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அமெரிக்கா, பிரிட்டன் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம், உலக நாடுகளில் இந்த முஸ்லீம் நாடுகள் இருந்தாலும் இவங்களுக்குள்ள மிகப்பெரிய உட்பிரிவு இருக்குது பாருங்கள். இவங்களுக்குள்ள அரசியல் இருக்குது. இந்த சூப்பர் பவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ளே இருக்க அந்த மத நம்பிக்கை ரீதியான அந்த உட்பிரிவை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு டிவிஷனை உருவாக்கிட்டாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி தேதியில் இந்த மாதிரி முஸ்லீம் நாடுகளுக்குள்ளேயே இந்த அரசியல் இருக்குது. அதே போல் முஸ்லீம் நாடுகளுக்கு உள்ளேயே இந்த நிறைய சண்டை இருக்குது. ஈரானும் சவுதி அரேபியாவுக்கும் ஆகவே ஆகாது. ஈரான் ஷியா கண்ட்ரி, சவுதி அரேபியா சுனி முஸ்லீம் கண்ட்ரி, ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஜென்ம விரோதிகள். அவங்களுக்கும் ஆகாது. ஈரான் இன்றைக்கி தேதியில் ரஷ்யாவோட க்ளோஸாக இருக்குது. சவுதி அரேபியா அமெரிக்காவோட க்ளோஸாக இருக்குது. இதுதான் நிலை. வெஸ்ட் ஏஷியா ரீஜனில் இப்போ யார் அங்கே ராஜா, யார் இப்போ ஆள போகிறான்றதான் ரெண்டு நாடுகளுக்கும் உள்ள சண்டை. ஈரானா இல்லை சவுதி அரேபியா வான்றதான் அங்கே கேள்வி. ஈராக்குடைய இது பார்த்திங்கன்னா செல்வாக்கு ஒரு காலத்தில் இருந்தது போல் இப்போ இல்லை. அந்த காலத்தில் சதாம் ஹுசேன் இருக்கும்போது செல்வாக்கு அதிகமாக இருந்தது. இப்போ ஈராக் பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அந்தளவுக்கு கிடையாது. இப்போ ஈரானா இல்லை சவுதி அரேபியா, யார் அந்த இடத்துல ராஜா, யார் கிங் அப்படின்றதான் இப்போதைக்கு அவங்களுக்குள்ள இப்போ நடந்துக்கூடிய சண்டை. இதை தான் இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க சூப்பர் பவர்ஸ். ஒரு பக்கம் சைனாவும் ரஷ்யாவும் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடு இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. முஸ்லீம் கண்ட்ரிஸ்குள்ளேயே ஒரு உட்பிரிவை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு விரோதத்தை ஏற்படுத்தி இவங்க அந்த லாபத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். அப்போ உலக அளவில் முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றா தான் சாப்பிடுவாங்க, ஒரே மத நம்பிக்கை தான், ஒரே மதம் நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, இந்தியாவை பொறுத்தவரை என்ன உறவுன்னு பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம் கண்ட்ரிஸ், சுனி முஸ்லீம் கண்ட்ரிஸ் ரெண்டுத்தினுடைய நம்ம நல்ல நட்புறவு வச்சுருக்கோம். இப்போ சவுதி அரேபியா, யுஏஇ போன்ற சுனி கண்ட்ரிஸோட நம்ம நல்ல நட்புறவு வச்சுருக்கோம். இவங்ககிட்டலாம் ஆயில் கேஸ் வாங்குகிறோம், மற்ற நல்ல எக்கனாமிக் ரிலேஷன் வச்சுருக்கோம். இந்தியர்கள்லாம் இங்கே போய் வேலை செய்கிறாங்க. இந்தியா நிறைய இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த நாடுகளும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஷியா கண்ட்ரிஸ், ஈரான் ஈராக், இந்த ரெண்டு நாடுகளோடய நம்ம நல்ல நட்புறவு வச்சுருக்கோம். ஆயில் கேஸ் அங்கேருந்து வாங்குகிறோம். அதே போல் மற்ற எக்கனாமிக் ரிலேஷன்ஸும் வச்சுருக்கோம். இந்தியாவுக்கு இன்றைக்கி தேதியில் உதவக்கூடிய மிகப்பெரிய முஸ்லீம் நாடு எதுனா ஈரான் தான். ஈரான் நான் சொன்னது போல் ஒரு ஷியா கண்ட்ரி. ஈரான் எப்படி நமக்கு உதவுதுன்னா, பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கு, இந்தியா நம்ம நாட்டில் உள்ள ஜம்மு காஷ்மீரில் ஒரு பார்ட் ஆக்குபை பண்ணியிருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் அதை பாருங்கள். ஸோ ஒரு பகுதியே அது ஆக்குபை பண்ணியிருக்கு. இது ஆக்குபை பண்ணதான் என்ன ஆச்சுன்னா, நம்ம சொந்த நாட்டிலேருந்து ஜம்மு காஷ்மீர் வரை நம்ம நார்த்துக்கு போக முடியல. ஜம்மு காஷ்மீர் வழியாக தான் நம்ம ஆப்கானிஸ்தான் போக முடியும். ஆப்கானிஸ்தான் போனால் தான் நம்ம மேற்கொண்டு சென்ட்ரல் ஏஷியா போக முடியும். மத்திய ஆசியாவில் நிறையா எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஆயில் கேஸ் இருக்குது, நிறையா உலோகங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம போய் ஆக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் பாகிஸ்தான் பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த ஜம்மு காஷ்மீரை ஒரு பார்ட் ஆக்குபை பண்ணிடுச்சு. அப்போ நம்ம நினச்சாலும் போக முடியல நம்மளால். இப்போ எப்படி நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம், சென்ட்ரல் ஏஷியாவுக்குள்ளே போகிறோன்னா, இதுக்கு நமக்கு ஈரான் தான் உதவுது. அரேபியன் சி வழியாக நம்ம போய் ஈரானில் ஒரு போர்ட் இருக்குது, சாபஹார் போர்ட். இந்த ஹார்பர் வழியாக தான் நம்ம எங்கே போகிறோன்னா ஆப்கானிஸ்தான் போய் மேற்கொண்டு அங்கேருந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போகிறோம். அப்போது பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு, அது நமக்கு இடையூறு விளைவித்தாலும் நமக்கு உதவுறது இன்னொரு முஸ்லீம் நாடு ஈரான். அப்போ முஸ்லீம் நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிரியா? கண்டிப்பாக கிடையாது. நமக்கு நண்பர்களும் இருக்காங்க. ஆப்கானிஸ்தானும் இந்தியாவுக்கு ஒரு நண்பன் தான். ஆப்கானிஸ்தானோடு நம்ம நிறைய எக்கனாமிக் பேக்ஸ் போட்டிருக்கோம். அங்கே ஒரு கேஸ் லைன் எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு அக்ரிமெண்ட் அந்த காலத்திலே போட்டாங்க. அதே போல் இந்தியா அங்கே நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மனித வளத்தை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதனால் முஸ்லீம் நாடுகளில் இந்தியாவுக்கு நிறைய நண்பர்களும் இருக்காங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புலேயும் பார்த்திங்கன்னா நிறைய முஸ்லீம் கண்ட்ரிஸ் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். அப்போது முஸ்லீம் கம்யூனிட்டின்றது ஒரு ஹோமோஜீனஸ் குரூப் கிடையாது. அது உள்ள ரெண்டு மிகப்பெரிய உட்பிரிவுகள் இருக்குது, ஷியா மற்றும் சுனி. இதை நாம் அனைவரும் உணர வேண்டும்.